Hi friends, welcome to Bharani Fashion Designer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி ஒர்க்கில் கர்தானா பீட் அதாவது கட் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பீடை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீடில் வந்து வுட் நீடில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். சரிங்களா, அதேமாதிரி ஸ்விங் த்ரெட்டை சிங்கிள் ஸ்டாண்டில் தான் போட்டு பீட் ஒர்க்கே நம்ம பண்ணணும். அதனால சிங்கிள் ஸ்டாண்ட்லேயே போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த பீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் சுகர் பீட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பீடோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி இந்த சுகர் பீட்ஸ் நல்லா ரவுண்டாக தானே இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஐங்கோணம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பீடை ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது, உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி சுகர் பீட்ஸை 2 பீடாக அப்படி இல்லைன்னா 1 பீடாக நீங்கள் லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி இந்த பீடையும் நீங்கள் 1 தான் நீங்கள் லோட் பண்ணணும், 2 லோட் பண்ணக்கூடாது. சரிங்களா, அதே மாதிரி நம்ம எப்போதுமே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது த்ரெட்டை அடியிலேருந்து மேலே எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதையுமே நீங்கள் மறந்துடாமல் பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பீடுமே உங்களுக்கு ஈக்குவலாக இருக்காது. ஒவ்வொரு பீடும் ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சிறுசாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்கும். இந்த பீடு இப்படி தான் இருக்கும். சரிங்களா, இந்த பீட் மாதிரி கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு அப்படின்னா அது டியூப் பீடுன்னு சொல்லுவோம். அதுவுமே எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த கட் பீடை எப்படி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது சுகர் பீட்ஸை எப்படி நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான். ஆனால் அதை வந்து டபுள் பீடாக நம்ம வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதை வந்து சிங்கிள் பீடாக தான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இதை வந்து டபுள் பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது. சரிங்களா, ஏன்னா சுகர் பீட்ஸ் வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து டபுள் பீடாக ஸ்டிச் பண்ணோம். அதையுமே நீங்கள் வந்து சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த கட் பீடை பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சிறுசாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து டபுளாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதேமாதிரி ஃப்ரேம்லேருந்து கிளாத் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கிளாத் அப்படியே சுருங்கிடும். சரிங்களா, அதனால் சிங்கிள் பீடாக தான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ எந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் சிங்கிள் பீடாக லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா, நம்ம ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் த்ரெட் ஒர்க்கை விட பீட் ஒர்க் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதாவது பீடை வந்து எப்படி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், எந்த பீடை எத்தனை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த பீடு ஒர்க் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதாவது எல்லா பீடுமே நீங்கள் வந்து சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணணும், டபுளாக வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது சுகர் பீட்ஸை தவிர. சரிங்களா, சுகர் பீட்ஸ் வந்து குட்டியாக இருக்கிறதுனால தான் டபுள் பீடு போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் அதையுமே சிங்கிள் பீடு போட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை கலட்டும் போது அந்த கிளாத் வந்து உங்களுக்கு சுருங்காது. அதேமாரி நம்ம மார்க் பண்ண அளவு வந்து கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா, அதனால தான் நம்ம 1 பீடாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வெறுமனையாக அந்த கட் பீடு மட்டும் லோட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு லேயரில் வந்து ஒரு சுகர் பீட்ஸ், ஒரு கட் பீடு, ஒரு சுகர் பீட்ஸ், ஒரு கட் பீடு, இந்த மாதிரி ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி கூட இந்த கர்தானா பீடை வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம எப்படினாலும் க்ரியேட்டிவாக யோசித்து அந்த பீடு வந்து ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா, ஆனால் எந்த பீடு எப்படி லோட் பண்ணாலுமே சிங்கிள் பீடாக தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இது வந்து காமனான ஒரு விஷயம். சரிங்களா, இப்போ இந்த பீடும் லோட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணும்போது பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து செயின் ஸ்டிச் போடுறதும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அப்போ தான் நம்ம போட்ட நாட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லைனா பின்னாடியே உருவிட்டே வந்துடும். சரிங்களா, இந்த மாதிரி சின்ன டிப்ஸும் வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன், அதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த பீடை யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச், நம்ம போன வீடியோவில் சுகர் பீட்ஸ் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவர் டிசைன் கூட நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி அடியில் த்ரெட்டு கொடுத்து எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி கூட நம்ம வந்து அட்வான்ஸ் லெவலில் பார்ப்போம், அதுவுமே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அவுட்லைன் ஸ்டிச். சரிங்களா, இதை வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணுமே தவிர இதை வந்து ஃபில்லிங் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, அவுட்லைன் ஸ்டிச் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ ஒரு லேயரில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அது அவுட்லைன் ஸ்டிச். ஓகேங்களா, அதே அப்படி இல்லாமல் ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா அதில் சென்டரில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சாக வரும். சரிங்களா, அதே இந்த ஃப்ளவரில் மேலே அந்த அவுட்டரில் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து அவுட்லைன் ஸ்டிச். சரிங்களா, இது வந்து அவுட்லைன் ஸ்டிச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சு. சரிங்களா, அதாவது அந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது ஃபில்லிங் ஸ்டிச்சு. அதே மாதிரி தான் இந்த கட் பீடுக்குமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் பார்ப்போம். சரிங்களா,
அப்புறம் வந்து எல்லா ஸ்டிச்சுக்குமே நீங்கள் வந்து இமேஜ் போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி அவுட்லைன் ஸ்டிச்சுக்கு நீங்கள் வந்து ஒரு இமேஜ் போடுறீங்க அப்படின்னா அவுட்லைனில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் வந்து போட்டுட்டு உள்ளே வந்து ஏதாவது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்கணும். அது த்ரெட் ஒர்க் இல்லையாது, அப்படி இல்லைன்னா பீட் ஒர்க் இல்லையாது, ஏதாவது ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துடணும். அந்த இடத்த வந்து எம்டியாக விடக்கூடாது சரிங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு ஆரி ஒர்க்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இந்த கட் பீடில் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் மாதிரியே உங்களுக்கு எல்லா கலருமே கிடைக்கும். இந்த கோல்டனு அந்த காப்பர் அந்த மாதிரி கலர் தான் உங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து ஃபேட் ஆகாது. மித்த கலர் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு ஃபேட் ஆயிரும். அதேமாதிரி மெயினாக கிளாஸ் பீடில் வந்து அந்த கலர் பவுடரை வந்து மிக்ஸ் பண்ண மாதிரியும் சில பீடு வந்து இருக்கும். இதேமாரி கட் பீடில் சரிங்களா. அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். நீங்கள் அதில் கையில் எடுத்தாலே அப்படி கையிலேயே அந்த கலர் வந்து ஒட்டும். அந்த மாதிரி பீடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் பண்ணுறதா வந்து அந்த மாதிரி கலர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. இந்த மாதிரி பீடு வந்து கலர்லேயும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அது வந்து 1/4 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரி பாக்கெட்டில் இருக்கும். நீங்கள் அவ்வளோக்கானா வந்து வாங்க வேண்டாம் சரிங்களா. நீங்கள் வந்து அதை லூஸில் கூட வாங்கிக்கலாம். ஒரு 50 கிராம் 100 கிராம் அப்படின்னு சொல்லி லூஸில் கேட்டால் கூட நிறைய கடையில் வந்து தருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் சரிங்களா. அதாவது நம்ம ஜுவல்லரி செய்வோம் பார்த்தீங்களா, பாசி, அந்த மாதிரி உள்ள பாசிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியான உள்ள பீடு தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கிற பீடு கூட வாங்கி ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த 2 மெத்தட்லேயே எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன ஷேப்ஸில் போடணும் அப்படின்னா ஒரு சர்க்கிளும் ஒரு ட்ரையாங்கிள், அந்த 2 ஷேப்பில் மட்டும் போடுங்க. இந்த சர்க்கிள் உங்களுக்கு வந்துடும். இந்த ட்ரையாங்கிளில் வந்து அந்த கார்னர் வந்து நல்லா டர்ன் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம எப்படி சுகர் பீட்ஸை எப்படி டர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தோனோ அதே மாதிரி இதுலேயும் அந்த டர்ன் பண்ணி நல்லா அழகாக நீட்டாக அந்த ஷார்ப்பாக வர மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு இமேஜ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் ஒர்க்கை போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.